கட்டமே தவிர்த்து இங்கு என்னை வாழ்வித்த கடவுளே, கனக மன்றகத்தே, நட்டமே புரியும் பேரருள் அரசே, நம்பினேன் கைவிடேல் இணையே. தலைவர் உள்ளிட்ட சன்மார்க்க பெரியோர்கள் அனைவரையும் வணங்கி, இந்த நிகழ்வு வீரமணி ஐயாவுடைய பெருங்கனவாக தான் இருக்காது. எப்படியாவது இந்த நிகழ்வை நடத்துகிறேன்னு ஒரு 6 மாதமாக அவர் தூங்கவே இல்லை. ஒவ்வொரு நிகழ்வையும் இவர் எங்கே சன்மார்க்க விழா நடந்தாலும் நம்ம வீட்டில் எப்படியாவது இதை பண்ணிடணுமே, ஆண்டு 3-4 வருஷத்துக்கு மேலே கடந்துருச்சு நம்ம வீட்டில் நடத்தி, விழாவை எப்படியாவது நடத்திடணுமேனு அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு அண்ணா சரவண அண்ணாவுடைய துணையோட இந்த நிகழ்வு சான்றோர்கள் பலரும் கூடி இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகிறது. சன்மார்க்கங்கிறது எல்லாம் நம்ம உலகியலில் பார்க்கறது தான். எல்லா நிகழ்வுகளுக்கும் கூட்டம் எப்படி கூடுது, சன்மார்க்கத்துக்கு எப்படி கூடுதுன்னா இங்கே பார்த்தா தெரியும். உலகியல் நிகழ்வுங்கிறது பல பேர் எல்லாரும் கூடி கலைகிறது. சன்மார்க்கங்கிறது அப்படி இல்லை, சான்றோர்கள் மட்டும் இருக்கிறது. பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஒழுக்க நெறியில் நிற்கிறவங்க மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். வடலூருக்கு நம்ம எல்லாரும் போகிறோம். ஒவ்வொரு மாத பூசமும் தைப்பூசமும் பார்த்தா பல லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க, கலைஞ்சு போயிடுறாங்க. இப்போ இங்கே கூடுற கூட்டம் எல்லாரும் சன்மார்க்க நெறியை கடைபிடிச்சிருந்தா உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம தமிழ்நாட்டையே இந்தியாவே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் என்ன செய்கிறாங்கனாக்க, மற்ற கோயில்களுக்கு எப்படி போகிறோமோ அதே மாதிரி சன்மார்க்க வழிபாட்டு முறையை நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலை. எங்கள் அழைப்பினை ஏற்று எங்கள் அடியார் திருக்கூட்டத்தில் இருந்து நிறையா பேர் வந்திருக்கிறாங்க. இங்கே அவங்களை அண்ணன் வரவேற்கலை. அவர்கள் இந்த நிகழ்வின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். சன்மார்க்கம்ங்கிறது தாச மார்க்கம். எங்கள் சித்தாந்த வகுப்பு போனவங்களுக்கு தெரியும். தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். போய் சேர்ற நிலைகள்ங்கிறது ஞான நிலை, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த தன்மார்க்கங்கிறது ஞான நிலையை பற்றி சொல்ல வந்தது. அதுவும் பெருமானார் இன்னொரு குறி போட்டு சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு போடுறார். சன்மார்க்கத்தை ஏற்கனவே வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. அகத்தியர் காலத்திலேயும் சன்மார்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கு. மணிவாசக பெருமானுடைய மார்க்கமே சன்மார்க்கம் தான். அதில் என்ன சொல்லுதுன்னா, தான் உணர்ந்த நிலையை பற்றி சொல்லுவாரே தவிர எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாருங்கிறத பற்றி அங்கெங்கே லேசாக சுட்டி காட்டுறார தவிர ஆணித்தரமாக சொல்லலை. ஆனால் பெருமானார் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாருங்கிறத ஆணி அடித்து காட்டுறார். இந்த வழிபாட்டு முறையே உயிர்கள் வழிபாடே கடவுள் வழிபாடு அப்படின்னு இதற்கு முன்னறிக்க வந்த அருளாளர்கள் யாரும் சொல்லாத கருத்தை பெருமானார் சொல்றார். இதுதான் சன்மார்க்கம். இப்போ 4 நிலைகள். தாச மார்க்கம் நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். யாசகம் வாங்கி பாடுறது, யாசகம் வாங்குறது, இறைவனை பற்றி புகழ்ந்து பாடுறது, காலம் கடந்துற இறைநிலையை அடைகிறது. அது ஒரு நிலை. அது அடுத்து சற்புத்திர மார்க்கம். அப்பாவும் பிள்ளையுமா இருந்து பாடுறது, தான் குழந்தை அப்பாவை வேண்டி பாடுறது, இறைநிலையை அடைகிறது. இது ஒரு நிலை. யோக மார்க்கம். தான் இறைவனை தனக்குள்ளே பார்க்கணுமேன்னு ஒரு நிலையில இருந்து பாடுற நிலை, அது யோக மார்க்கம். அப்புறம் சன்மார்க்கங்கிறது உணர்தல் நிலைங்கிறது சன்மார்க்கம். இந்த நிலையை சொல்றது தான் உயர்ந்த நிலையா இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மனித பிறப்பு எடுத்திருக்கிறோம். இந்த மனித பிறப்புல மனிதனா வாழ்றது ஒரு நிலை, மனிதன் மாமனிதனா வாழ்றது ஒரு நிலை.
மனிதன் தெய்வமா வாழ்றது ஒரு நிலை, அதுலேயும் கீழே மிருகமா வாழ்றது ஒரு நிலை. இந்த உலகத்துல பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரு அமைதியின்மையே இல்லை. அரசியலா சொல்ல வேண்டியதில்லை, உலகியல் வழிபாட்டு முறையா சொல்ல வேண்டியதில்லை, என்னென்ன நிலைகள் மாறுபாடு இருக்குதோ அத்தனை நிலைகளும் அங்கே இருக்குது. ஆனா சன்மார்க்கத்துல மிக குறைவான சொற்பமான நபர்கள் மட்டுமே இங்க இருக்கிறாங்க. அது பெருமானாருக்கு தான் வெளிச்சம். ஒரு உயர்ந்த கொள்கையா இருக்கிற அந்த மார்க்கத்துக்கிட்ட மக்கள் வர்றதுக்கு ரொம்ப அச்சப்படுறாங்க. நாங்க செல்வனாகிட்ட சொல்லுவோம், ஆளு வடலூருக்கு போறதுக்கு ஒரு 1000 ஆளு 2000 ஆளு வேணாலும் தயார் பண்ணுவேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா ஐயப்பன் கோயிலுக்கு போற மாதிரி போயிட்டு 48வது நாள் எதை வேணும் சாப்பிடலாம்னு மட்டும் சொல்லுங்க, வடலூருக்கு ஒரு 2000 பேரை அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு. அப்படின்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. நிறைய பேர் வருவாங்க. எதை வேணும் சாப்பிடலாம், ஒரு 48 நாளைக்கு விரதம் இருக்கலாம், வடலூர் போகலாம், போயிட்டு வந்து அப்புறம் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னாங்க. நிறைய ஆள் வர்றதுக்கு தயாரா இருக்கு. ஆனா நீங்க என்னன்னாங்க, இந்த கொள்கை கிட்ட வந்தாப்புல சாகுற வரைக்கும் தண்ணியை குடிக்க கூடாதுங்கிறிய, சீட்டு விளையாட கூடாதுங்கிறிய, சினிமா பார்க்க கூடாதுங்கிறிய, மது மாமிசம் சாப்பிட பத்திய கடுமையா இருக்கிறதுனால மக்கள் வர்றதுக்கு அஞ்சுது. ஏன்னா உலகிலே அதே மாதிரி உழண்டு உழண்டு இதுக்குள்ளே முழுகிருச்சு மக்கள். அதனால இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்மளை பார்க்கிற போது என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் பிழைக்க தெரியாத ஆளுங்க, இவங்களுக்கெல்லாம் உலகியல் புரியலை அப்படின்னு உண்மையா இருக்கிற ஆளை பார்த்து உலகியல் வாழ்க்கை வாழ்றவங்க நம்மளை பத்தி பேசுறாங்க. அதனால பேசுறவங்க எதை வேணும் பேசட்டும். இதுவரையிலும் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அது மாதிரி நம்மளும் வாழ்ந்து பிறரையும் முடிஞ்ச வரைக்கும் சன்மார்க்க பாதையில வழி நடத்துவோம் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முருகையன் ஐயா. உயிர் இரக்கத்தை பற்றி பேசினாரு. பெருமான் சொன்னது உயிர் இரக்கமே உண்மை கடவுள் வழிபாடுன்னு வள்ளல் பெருமான் ஆணித்தரமாக சொன்னதை